பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் ஷேப் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ. பிசினஸ் ஸ்டடீஸ்ல கரெக்ட் ஓகேங்களா, அது பேச அது பேக் போனுங்கிறாங்க. பட் ஒரு பிசினஸ் டாப் இன் வேர்ல்டு வந்து அது சுத்தமா பண்ணல. பட் பிஎன்ஜிங்கிற இன்னொரு கம்பெனி வந்து அது பயங்கரமா டிபெண்ட் பண்றாங்க. அப்படின்னா இப்ப நாங்க எதை எடுத்துக்கிறது ஆக்சுவலா? அதனாலதான் சொல்றேன், பிசினஸ் இஸ் நாட் a pure science. மேல போன பொருள் கீழே விழுவும்னா அது பியூர் சயின்ஸ். பட் சயின்டிபிக்ல சில ஸ்டடீஸ்லாம் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணுவோம். அகைன் சயின்டிபிக் ஸ்டடின்னு தான் நானே ஒரு எம்ஆர் பர்சன் தான். நீங்க கேட்டீங்கன்னா எம்ஆர் பண்ணாம ஒரு பிசினஸுக்கு வர்றது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் சம்டைம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் அண்ட் கட் ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய எது கிடையவே கிடையாது. நீங்க தயவுசெய்து அந்த ஃப்ளூக்னு சொல்லாதீங்க. இது உங்களோட பர்சனல் டிரைவ். இன்ஃபேக்ட் நிறைய வெற்றி பெற்றவர்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க இட் இஸ் பிகாஸ் ஆஃப் their fire they want, not because of their product. இன்ஃபேக்ட் ரொம்ப ஆர்டினரி ப்ராடக்ட்டை வச்சு ரொம்ப பிரமாதமான சக்சஸ் பண்ணவங்களா இருக்காங்க. இட் இஸ் பியூர்லி த ஃபயர். ஒரு வியாபாரத்துக்கு ரொம்ப அடிப்படையானது ஒரு ஃபயர். இதுவும் கண்டிப்பா வேணும். இது இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாமே எவ்ரிதிங் will fall in place. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பாலோ கோயிலோ சொல்ற மாதிரி தான், the heavens will conspire to make you successful in life. இன்னும் முழுக்க நீங்க இது ஏத்துக்கல. Something small way we have started and really start சொன்ன மாதிரி அதை இந்த மாதிரி ஒரு something சொல்றது. But definitely it's a really great strategy which which we need to have an idea about how to go with it. அதுக்கு resources ஒரு mandatory thought நான் think பண்ணவே இல்லை. Where the inspiration lies, to just go for the distance na, I think so there is a way. Absolutely. That's what I'm just, it's a testimony I want to just share. Absolutely right. Thank you. Thank you, sir. Venkat sir. Automation company in Chennai. I came to know about yes from my Madurai clients and friends. So this is the first meeting. I am Bhattinagar, branch head of Tamil Nadu Retail Bank Purushottam branch. I have been invited to attend the meeting with Rajkumar. Thanks for inviting both me and Mr. Arvind, our marketing officer. So if any of your banking needs, I will be here up to dinner. You can contact me and we can interact. Thank you, sir. Arvind from Tamil Nadu Retail Bank, Chennai regional office. We have been here to help you across about our MSME products and other loan products for your use. You can contact us till dinner. We will be able to help you out. I am not an entrepreneur. Started out in with my job for 21 years. Trying to do something on my own. Hopefully you will find a way across. I am Saktivet, Chendiman Got Economic Principal, Chapter 1, Madurai. I'm Manikandan. I'm doing a paper business in Chennai and I have a factory at Trichy. Shall Nadeshan introduce you? Next benefits through yes. We have a cluster, dollar cluster, Devakumar leader of cluster. இன்றைக்கு எஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய லேர்னிங் இருக்கும். ஒரு திறமை இந்த லேர்னிங் வந்து பிசினஸ் நம்ம அப்ளை பண்றோமா அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாம் அப்ளை பண்றாங்க. ஸோ இந்த கிளஸ்டர்ல வந்து இன்றைக்கு ஒரு 3 members 4 members உங்களுக்கு the benefits through yes நமக்கு விளக்குவாங்க. So give the mic to Mr. Dev.
Good evening, friends. My name is Dev Kumar. I am representing a company called Aesthetic Multimedia. We are into end-to-end e-commerce solutions. Now, the S 2010 joined panna. SRH second meeting I am part of S Chennai. So S la சேரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா I was average businessman. There is no vision, career ambition அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. So S la சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் I have learned to think big. ஒரு பிசினஸ்னா ஸ்கேல் அப் இருக்கணும், பிசினஸ்னாலே அதை பெருசாக தான் பண்ணணுன்றது நான் எஸ்ல சேர்ந்து தான் லேர்ன் பண்ணேன். ஸோ எஸ்ல சேர்ந்ததுக்கப்புறம் ஐ லேர்ன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், எம்ஐஎஸ், பிராண்டிங், மார்க்கெட்டிங், அக்கௌண்டிங். ஒரு ஆண்டர்பிரினர் வந்து அவருக்கு ஒரு நம்பர்ஸ் பார்க்கறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் இங்கே தான் தெரிஞ்சுட்டேன். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எங்களை பொறுத்த வரைக்கும். வில் ஸ்டோர் த டேட்டா, வில் ரிட்ரீவ் த டேட்டா ஃபார் வேட் ஃபைலிங் அண்ட் இன்கம் டேக்ஸ். அது தவிர நாங்கள் எந்த டேட்டாவுமே பார்த்ததில்லை பிஃபோர் ஜாயினிங் எஸ். எஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா we make decision according to the accounts numbers. So we day to day basis ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ காஸ்டிங் ஆகுதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு we are implementing the account process in our company after joining yes. So இன்னைக்கு நான் மெயினாக I am going to talk about our cluster, so which is called Dollars Cluster. So we are 9 member group, மொத்தம் 9 பேர் இருக்கோம் எங்களோட clusterல. So it's பார்த்தீங்கன்னா it's a completely knowledge sharing kind of a thing. So ஒருத்தர் ஒரு அரேனால அவங்களோட பிசினஸ்ல they are all masters in that thing. So ஒருத்தர் மேனுஃபேக்சரிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஒருத்தர் ப்ராசஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஒருத்தர் மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. So when we share all those knowledge, it's really நம்ம சார் அந்த bearings காமிச்ச மாதிரி தான். It's making a big power. So we really experiencing that our cluster thing. Secondly, the trust building. So clusterல பாத்தீங்கன்னா we share everything. Last year's balance sheet, last year எவ்வளவு profit பண்ணோம், the customer database. In fact, we are sharing the customer itself. Since there is no conflict business in the clusters, customer கூட share பண்ணிட்டு we are all doing the business. Like எங்க member பாத்தீங்கன்னா Mr. Balaji, he recently met a MNC company for his own venture. After his visit, he started to connect all the other cluster members to that thing. So a lot of networking and cross selling is also happening. So for me in my life, this Dollars Cluster is the wonderful thing happened to me. Business has completely changed when we started this business. And 2010 la S la join பண்ணேன்னு சொன்னேன். So 2010 la S la join பண்ணதுக்கும் cluster formation க்கு அப்புறமா நான் இதுல ஃபங்க்ஷனலா இருக்கிறதுக்கு there is a huge difference. So அதுக்கு முன்னாடி monthly meeting participate பண்ணோம். So there is no implementation. After cluster, it's all solution focused, completely action oriented. So it's an exciting period for me during this cluster formation period. So I would like to ask you, யாரெல்லாம் இன்னும் clusterல சேராம இருக்கீங்க? So I would request all of you to join in a cluster. It's a wonderful platform, you can make use of it. If you wanted to go step ahead, you can come forward and lead a cluster. That will be exciting, and you will enjoy that responsibility. So use this wonderful platform and you can grow your business. Thank you. Okay, now I want to share like எஸ்க்கு முன்னாடி எஸ்க்கு பின்னாடி. ஓகே, எஸ்க்கு முன்னாடி நான் தான் வீட்டில் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தேன். அதனால அப்பா சொல்றது கேட்கறது இல்லை, சரியா படிக்கிறது இல்லைன்னு அவருக்கு வருத்தம், எனக்கு ஒன்றும் இல்லை. அவரு ரொம்ப வருத்தப்படுவார், என்னடா இவன் இப்படி ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மொட்டை மாடியில் இருந்துன்னா அப்போல்லாம் அந்த டிவி ஆண்டனா இருக்கும், இப்போல்லாம் கிடையாது. அப்போ எல்லாத்துலேயும் அலுமினியம்ல செஞ்ச ஒரு ஆண்டனா இருக்கும். எல்லார் வீட்லேயும் 1-2 இருக்கு. இதை பண்ணாலே படிச்சுக்கலாம் போனது, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படுத்துறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படிதான் பிஸ்னஸ் பண்ணோம். பிஸ்னஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு சர்வைவல் தான். இது இல்லை வேற எப்படியா ப்ரூவ் பண்ணிடணும், அந்த மாதிரி தான். தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் பிஸ்னஸ். ஸோ எஸ்ல என்னோட ஜேர்னி எப்படி தொடங்குச்சுன்னா, அது ஒரு ஜேர்னியில தான் தொடங்குச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் நான் எஸ்ல சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போனாங்க. சார்லாமும் இருந்ததுனால ஒரு வேன்ல எல்லாரும் டிராவல் பண்றோம். ஒருத்தர் அவங்க லைஃப்பை போய் ஷேர் பண்ணோம் வேன்லயே, ஏற்காடு போறதுக்குள்ள. ஸோ அந்த முதல் இன்சிடென்ட் தான் எனக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னன்னா, என்ன நானே ப்ரைடா நினைச்சேன் அந்த மூமெண்ட். இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறது அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு கர்வம். ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் மேனா நினைச்சது
அந்த ஜேர்னியில் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து அக்கௌண்ட்ஸ் எனக்கு சுத்தமாக வராது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் காண்றதுலேருந்தே நம்பர்னா பயம். இது எதுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, எப்படி பாஸா ஃபெயிலா, நீ கரெக்டாக பண்ணியா தப்பா பண்ணியா, உன்னோட மெஷரே அலர்ஜி தானே. என்ன சொல்றீங்க? மெஷர் பண்ணாலே வந்து ஐயோ இந்த ரிசல்ட் வரும்போது ஸோ அந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வேணா அதெல்லாம் வேண்டாம், வித்துச்சா காசு கொடுத்துட்டாரா கஸ்டமர் வெரி குட் சூப்பராக போயிட்டு இருக்கேன். அப்புறம் தான் இப்போ வந்து கிளஸ்டர், எங்கள் கிளஸ்டர் லீடர் தேவகுமார் 9 பேர் ஒரு நாள் வந்தாங்க. 9 பேர் அனலைஸ் பண்ணாங்க என்னோட அக்கௌண்ட்ஸ். அப்போ அன்னைக்கு நைட்டு நான் சத்தியமாக தூங்கவே இல்லை. என்னடா இது இவ்வளோ விஷயம் இருக்கு, கலர் வடிகள் வச்சிருக்க போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கையில கொடுத்துட்டோம். அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி திங், எஸ்பெஷலி நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன். நான் வந்து கம்பெனி, அது கம்பெனி வேற, நான் வேற, கம்பெனி காசு வேற, நான் வேற. ஸோ அந்த பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஆனால் முதல் நான் கொண்டு போய் என் பேலன்ஸ் ஷீட்டை காட்டினது ராஜ்குமார் சார் தான். ஒரு 3 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் பிரதர், அவர் தான் முதல்ல எனக்கு பிரதர் வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு. பிரதர் நீங்கள் சரியா பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சீக்ரெட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு. சரி நாங்கள் பேக்கேஜிங் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வேற நிறைய பெனிஃபிட்ஸிங்க. எப்போ வந்துட்டு போனாலும் ஒரு எனர்ஜியோட தான் வெளியில் போகும். அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்ன கற்றுக்கிற அதெல்லாம் ஓகே எதிர்ஸ்டே ஆகுது. பட் இட் லீவ்ஸ் அஸ் வித் எனர்ஜி தட் when we go out of this house. அது வந்து மிகப்பெரிய அசெட்னு நான் நினைக்கிறேன். அனதர் திங் நான் எஸ்ல ரொம்ப விரும்பி பார்க்கறது வந்து எல்லா நிறுவனத்துக்கும் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் தட் இஸ் மோர் ஆஃப் டிரான்சாக்ஷன். இல்லை லைஃபே வந்து நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன கொடுக்குற, இப்படி ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் இதான் மோர். ஆனால் இங்கே அது கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ஒரே இடம் எஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முதல் முறையா ஒரு ஆண்டர்பிரனரா பிரைஸ் வாங்கினது எஸ்ல தான். அதுவே வந்து என்ன சொல்றது, இட்ஸ் அ நியூ டிஸ்கவரி ஃபார் மை செல்ஃப். நானே எனக்கே தெரியாது நான் வந்து பேசுவேனா என்ன பண்ணுவேன்னா. ராஜ்குமார் சார் ஒரு ஸ்டீராய்டு கொடுத்தாரு சின்னதா, முன்னாள் லைட்டு. மறுநாள் பார்த்தா எனக்கே தெரியல என்னவோ நடந்துச்சு. ஏதோ வந்து செகண்ட் ப்ரைஸ்லாம் சொல்லி கப்புலாம் கொடுத்து எல்லாம் கைலாம் தந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோன்னு ஆக்சுவலாக நோ க்ளூ. அது வந்து ஒரு சொல்ல முடியாது, யாராலையும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. இந்த டிஸ்ரப்டிவ்னு சொன்னார் சார். ஆக்சுவலாக அது ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஏற்கனவே 2-3 கியர் ஜாயின் பண்ணோம். நான் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இது எஸ்கான் போகும்போது கூட வந்தார் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாண்ட்விச் ட்ரெயின் ஃபுல்லாக கொடுப்பாரு. எது எடுக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு பை இருக்கு, இப்படி ஒரு பை இருக்கு, எல்லாருக்கும் சாண்ட்விச் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறாரு. என்ன இது அப்படிதான் எனக்கு அவர் அறிமுகமானார். அவர் தான் என்னோட முதல் கியரே. அது வந்து கம்பெனி நேம் லக்ஷ்மி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். வெட்டிங் கார்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ என்னோட அலைட் ப்ராடக்டாக இருக்குதா, பேப்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்குதா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். நிறைய பிஸ்னஸ்க்கும் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது. அவர்கிட்ட நான் பொருள் வாங்குறேன், கொடுக்குறேன், எழுத கூட மாட்டேங்க. அக்கௌண்ட் வேலையை அவரே கொடுப்பாரு. அதான் நமக்கு நம்பர்னாலே பயம் வச்சேன். ஸோ அதனால அவரே கொடுத்துருவாரு. சார் இவ்வளோ மெடல் வாங்கியிருக்கீங்க, ஓகே ரைட் சார், தேங்க்ஸ் சார், அந்த மாதிரி. அப்புறம் இப்போ புதுசாக நாங்கள் இன்னைக்கு இது வச்சுருக்கோங்க டிஸ்பிளேல. இதுவும் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் தான். இது 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நான், தேவகுமார் செந்தில், அப்புறம் வெங்கடேஷ் சார். இவங்கெல்லாம் 4 பேரும் சேர்ந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்கேஜிங்கில் ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். சரி ஏன் ட்ரை ஃப்ரூட்ஸும் விற்கக்கூடாது, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த ப்ரெசன்டபிள் மேனர் ஃபார் கிஃப்டிங் பர்பஸ்க்குன்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது கூட அலைடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் சேர்க்கலான்னு இருக்கோம். உங்களோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன், அதை ஒன்றியே எல்லாமே இருக்க போகுது. அதுதான் என்னோட கோலாக இருப்பது. நண்பன்டான்னு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். பட் அந்த நண்பன்டா.com இல்லை. நம்மளால எங்கள் தேவகுமார் வந்து .com இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார், இது பெரிய. ஸோ இந்த மாதிரி நான் விட்டா எஸ்ஸை பற்றி நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பேசுவேன். ஏன்னா எஸ் வந்து எனக்கு வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் லைக் வீட்டில் கூட நான் என் ஒய்ஃப் நிறைய இருக்குது சார். சம்டைம்ஸ் போகிறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ போய் போகிறீங்க என்ன விஷயம் அப்படி இப்படி ஏதாவது கேட்பான். ஒய்ஃப்னால கேட்கணும்ல. ஸோ அதனால கேட்பாங்க. எஸ்ஸுக்கு இதுவரை எதுவுமே சொன்னதே இல்லை. எஸ்ஸா ஓகே ஓகே. அது வேற ராஜ்குமார் சார் தெரியும்ல இதெல்லாம். அதனால வந்து அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. அது ஃபேமிலியோட போகலாம். அவங்க தெரியும்
இங்கே போனால் இவருக்கு வந்து ஏதோ டானிக் கொடுக்குறாங்க போல, வேலை நடக்குது அப்படின்றது அவங்களும் நம்புறாங்க முழுசாக. அதனால இட்ஸ் a complete family. And I love being with you all and I love you all and we have to expand this and we should have இந்த ஹால்லாம் பார்த்தோட நம்மளா என்ன சொல்றது, யாரோ வந்து காமராஜ் மெமோரியல் ஹாலெல்லாம் நடத்துறாங்க, நம்மளாம் நடத்தணும். ஸோ அதனால we'll definitely grow and it is going to be a mandatory in future. நான் சொல்றேன் பாருங்களேன், டின் நம்பர் எப்படி வாங்குறீங்க அந்த மாதிரி எஸ் நம்பர் ஆகும், அது மாதிரி இருக்க போகுது. That is the future we are going to stand and we will just definitely celebrate. Thank you very much for your brand ambassador. So brand ambassador. Sir, சில ஒரு சொன்ன பெனிஃபிட்ஸ் சொன்னோன்னா வெளியே சொல்லிட்டு இருக்கலாம். நான் எப்பப்போ எஸ் மீட்டிங் வரணும், அடுத்த நாள் ஆஃபீஸை தொலைஞ்சேன், ஏன்னா அடுத்த என் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு. ஏன்னா இங்கே படிச்சுட்டு கொட்டணும்ல, எஸ் மீட்டிங் ஒன்று படிச்சுட்டு போகிறோம். ஒரு நாள் அக்கௌண்ட்ஸ் சொல்லித்தரேன், ஒரு நாள் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன், என்ன வேற மீட்டிங்னா ஒரு இன்ட்ரெஸ்டாக வர்றாங்க. எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னது, ஆரம்பத்துல இருந்து நான் வந்து மதுரையில் எஸ் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து எஸ் மெம்பராக வந்து லைக் என்ன எல்லா விதத்துலையுங்க எஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட உள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷனே நம்ம யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எஸ் மீட்டிங் வெளியே போகும்போது நமக்கே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏதாவது ஒரு இதுல இருந்து ஒரு ஸ்பார்க்ல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். பிளஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால எஸ் வரும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சுட்டு வந்தேன். எம்பிஏ எதுக்கு படித்தேன், இப்போ எதுக்கு படித்தேன்னு தெரியல. அவன் எது சொல்லி கொடுத்தான்னு தெரியல. படித்த நேரம் அதோட பேடு. ஏன்னா நமக்கு படிக்கிறோம், நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவன் படித்தது சொல்லிக் கொடுத்தது ரெண்டாவது யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வழி இல்லை. இன்னைக்கு வந்து எஸ்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, எம்பிஏ படிச்சிருக்காங்க படிக்கல, யார எனக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுத்தா நான் சரியா படிக்கிறான்னு தெரியல. பட் எஸ்ல பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ஒரு எம்பிஏ படிக்கிற மாதிரி இருக்கேன். ஒரு டாபிக்கும் ரெண்டாவது நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் தெரியும், அக்கௌண்ட்ஸ்ல ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே ஓரளவு நமக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாமே எவ்வளவு என்னன்னா ஹெல்ப் பண்ற ஆள் இருக்காங்க. கிளஸ்டர் மீட்டிங்கா உடனே அவங்க இல்லை எது வேணாலும் என்ன ப்ராப்ளம் நம்ம வச்சுக்கிறது உடனே வந்து கொட்டிட வேண்டியது, அவங்க பார்த்து சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி அதனால இப்போ நான் பெனிஃபிட் சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அன்னைக்கு அந்த யார் இதுக்கு வந்து இந்த பிஎம்சி வந்து யார் யார் வந்து தெரியல, அன்னைக்கு வந்து நான் ஒரு இது ஷேர் பண்ணேன். லைக் அந்த த்ரூ செகண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணேன். ஸோ அதுல இருந்து நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் 2-3 ஸ்டேஜ் தாண்டி போயாச்சு. நிறைய எனக்கு அது இன்புட்ஸும் அதோட கரெக்ஷன்ஸும் அதோட என்ன சொல்றது நிறைய லைக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ ஐ தாட் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. எல்லாரும் கூட ஒரு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யூ கேன் வென் எவர் யூ ஆர் பாசிபிள் யூ கேன் கிவ் த இன்ஃபர்மேஷன், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது யூ கேன் ஷேர் வித் மீ. லைக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 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 இது ஒரு என்ன சொல்றது ஒரு நீடுன்னு கூட சொல்லலாம். எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுறோம், இல்லாட்டி இது மாதிரி பண்ணுறோன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து தே சஜஸ்ட் ஆப்ரேஷன். லைக் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் வச்சுங்க, வாட் எவர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் பேஷண்ட்டாக இருக்கட்டும் தே ஹேவ் நோ சாய்ஸ் பிகாஸ் அவங்க எமோஷனலாக தே ஆர் இதாகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நோ சாய்ஸ் பிகாஸ் டாக்டர்கிட்ட தே ஹேவ் டு சே எஸ். இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணணுமா தேவையா தேவையில்லைன்னு கூட தெரியல. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ண என்னன்னா செகண்ட் ஒப்பீனியன் வி ஆர் கோயிங் டு கிவ் அ செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. லைக் பேஷண்ட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் இஃப் தே வாண்ட் செகண்ட் ஒப்பீனியன் லைக் வெதர் தட் இப்போ எதுக்கு சொல்றேன்னா ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு 2-3 months பேக் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகல் வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா more than 70% of the operation is done which is not required.
ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்னோட இந்த தாட் வந்தது. ஸோ எதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டாக பண்ணணும், பட் இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு வாலண்டரி அசோசியேஷன் மாதிரி, லைக் ஒரு 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 ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி பண்ணலாம் அப்படி. பட் எனிவே இட்ஸ் என்ன சொல்றது, மணி இருந்தால் தான் அந்த வேலிடேஷனே அக்செப்ட் ஆகும். இட்ஸ் பி ஹேவ் ரெவன்யூ மாடல் ஆல்சோ. ஸோ அது மாதிரி வந்தது. அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் இஃப் தே வாண்ட் செகண்ட் ஒப்பீனியன் வேர் தே வில் கால் அஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ, நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கீங்க, ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து டாக்டர் வில் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மைதானே அவர் சொல்றது, சும்மா படுத்துட்டு அவர் காசு கேட்கிறாருன்றதுக்காக அவங்க செக் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். இது எப்படின்னா நம்ம கூப்பிட்டா தான் வருவோம், அவங்களா வருவாங்க. ஸோ கொடுக்குறேன்னா அவங்க சண்டை போடுவாங்க, அது வேற விஷயம். இது வந்து நம்மளை கூப்பிட்டா நம்ம போவோம். போனதுக்கப்புறம் லைக் our doctor will say, we will read the report and whatever report முன்னாடி see and say that this operation is required. If it is required, this is the reason it is required, or not required, the reason it is not required அப்படின்ட்டு. So it is a risky business. That's all. So எப்படின்னா கஸ்டமர் எப்படி வருவாங்க, கஸ்டமர் they will contact hospital வெளியே வருவாங்க. த்ரூ அதர் நிறைய மீடியா லைக் ஆப் மூலியமா, ஆப் இருக்கும், ஆப் மூலியமா they can contact us through ஆன்லைன்ல they can contact நம்ம டோல் ஃப்ரீ நம்பர். எனிவே they will contact நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கான்டாக்ட் பண்ணோன்னா our app we will have registered doctors with us. app டாக்டர் என்கிட்ட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, பட் I have registered doctors with us. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கும், ஒருத்தருக்கு கால் இருக்கும், ஒருத்தருக்கு நியூரோ இருக்கும், அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் வர முடியும். ஸோ அந்த ஆப் வில் இமிடியட்லி அந்த டாக்டர்ஸுக்கு இன்டிமேஷன் போகும். த்ரூ தி ஆப் அவங்க வந்து ஓகே பண்ணாங்கன்னா தே வில் பி அவங்களுக்கு வந்து இமிடியட்டா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பிகாஸ் ஒன்ஸ் ஓகே பண்ணாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேஷண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டாக்டர் வில் கோ see the patient. பேஷண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தென் it will be decided whether they should go for operation. ரெவென்யூ மாடல் எப்படின்னா லைக் இந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ல இட் வில் பி ஆட் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 rupees 15,000 rupees இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு பே பண்ணுறாங்கன்னா they have to pay another 1,000 rupees 1,500 rupees whatever second opinion they can pay extra அந்த இன்சூரன்ஸ். இன் கேஸ் அவங்க இன்சூர் பண்ணலை பட் ஈவன் தென் தே வாண்ட் இது வேணும்னா தென் they have to go for a cost to cost basis, maybe like 20,000 rupees 30,000 rupees or 15,000 rupees, whatever it is. So this is the revenue model. And பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் சிட்டிஸ் இதெல்லாம் போகும்போது இட் பிகம் ஃப்ரான்ச்சைசி மாடல் மாதிரி இட் வில் கோ லைக் திஸ். இட் கேன் பி குளோபலி பண்ணலாம். பட் இது லான்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிக் பேரியர் இஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். பிகாஸ் ஹாஸ்பிட்டலோட ரெவன்யூ மாடலே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் இருக்கோ இல்லையா டார்கெட் இருக்கு டாக்டர்ஸ்க்கு. ஸோ தே ஹேவ் டு டூ சர்ஜரிஸ் அண்ட் தே ஹேவ் டு டூ சார். அவங்க போய்ட்டு ஏன் விட்டா பேஷண்ட் ஒன்று கேட்குறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் சொன்னா சார் நான் வந்து இந்த மருந்து வைக்க வந்தேன், நான் வந்து பேஷண்ட் உட்கார வச்சேன், ஏன் மருந்து வைக்க நான் கொரியர் கொடுக்க வந்தேன் அப்படி. அந்த மாதிரி டுடே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து லேட்டர் ஸ்டேஜ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நம்ம போய் இந்த மாதிரி நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்குறோன்னா நம்மளை அடிச்சு கட்டிடுவாங்க. எஸ்பெஷலி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போனா நம்மள ஆபரேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன சொன்னேன்னா ஐ எம் டூ ஸ்மால் ஃபார் திஸ் ஐடியா. ஸோ ஐ நீட் பிக் பேனர் லைக் பார்த்து இன்சூரன்ஸ் கம்பெனி, பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, டாடா அந்த மாதிரி பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்தால் தான் அட்லீஸ்ட் அந்த அப்ரோச்சே பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் லாட் ஆஃப் பெரியர் லைக் பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்துட்டு வர்றது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்போஸ் பண்றதுனால. பட் டாக்டர்ஸே இந்த டாக்டர்ஸ் வருவாங்க, பட் அந்த டாக்டர் சொன்ன டெசிஷனை மாத்துறதுக்கு இட்ஸ் வெரி டஃப். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஐ நீட் ஹேவ் உங்கள்கிட்ட இருந்து ஐடியாவும் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது சஜஷன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங், இந்த மாதிரி டிஃபரெண்ட் திங்கிங்லாம் எஸ்ஸுக்கு அப்புறம் தான் வருது. எஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து சீட்டு போடுறது பில் போடுறது மட்டும் தான் தெரியும். ஸோ தேங்க்யூ மெம்பர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன், கிருஷ்ணா ஃபார்மசின்னு. ஒரு சாதாரண ஃபார்மசிஸ்ட் தான். நார்மலாக ஃபார்மசிஸ்ட்டை பற்றி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு அட்ரஸை தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டே இருந்திருக்காரு. யார்கிட்ட கேட்டாலும் அந்த அட்ரஸையும் அந்த இதில் உள்ள வேண்டிங்ஸையும் படிக்கவே முடியல. உடனே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அந்த ஃபார்மசிக்காரர் எதை எழுதியிருந்தாலும் படிச்சுருவாரு, அவர்கிட்ட போய் காட்டியாரு. உடனே அவர் உள்ள கொண்டாந்து கொடுத்துருக்காரு. உடனே அதை வாங்கி படிச்சு பார்த்து 2 மாத்திரை
இதே சேம் டைப் தாட்ல தான் இருந்தேன் கிட்டத்தட்ட. இப்ப பாத்தீங்கன்னா நான் எஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய நாள் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். நம்ம வந்து மிச்ச பார்மசியோட என்ன டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக காலையில 7 மணிக்கு ஓபன் பண்றது, நைட்டு 11 மணிக்கு ஓடுறது. அப்ப என்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி நான் கடைக்கு வந்துருவேன். அவங்க தூங்கும் போது நான் வீட்டுக்கு போவேன். அப்ப என்ன எல்லாரும் பெருமையா எங்க போனாலும் சதீஷ் மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஆளே கிடையாது, ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. இதெல்லாம் ராஜ்குமார் சார் பேசும்போது அதெல்லாம் அவர் அந்த நிறைய டேமேஜ் பண்ணிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் பார்மசி நான் இப்ப ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன், சுகம்ன்ற பேர்ல. அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா இங்க எஸ்ல இருந்து எடுத்ததா. எஸ்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இனாகிரேஷனுக்கு நம்ம அருண் ஐஸ்கிரீம் சேர்மன் வந்திருந்தாரு. அப்ப அவரு சொன்னாரு, இனிஷியலா நாங்க ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன செக்மெண்ட்ல நம்பர் 1 இருக்கணும்னு விருப்பப்பட்டு சிப்புக்கு ஐஸ்கிரீம் சப்ளை பண்றதுல அவங்க சென்னையில நம்பர் 1 இருந்தாங்க. அந்த இது எங்க ரொம்ப பாதிச்சுது அந்த விஷயம். அதுக்கப்புறம் நிறைய இன்னொன்னு வந்து அடிக்கடி ராஜ்குமார் சொல்லுவாரு, நீங்க மீட்டிங்ல எல்லாம் பெயின் பாயிண்ட டச் பண்ணுங்க, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட. அதுக்காகவே தான் இந்த ஸ்டோர் பெயின் ரிலீஃப்கான ஸ்பெஷல் ஸ்டோர். இந்த ஸ்டோருக்கு முக்கியமா சார் நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமரோட பெயின் பாயிண்ட டச் பண்றது, இது மாதிரி நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இப்ப அதே மாதிரி இப்ப நாம கடையில ரொம்ப நேரம் நான் ஒர்க் பண்றது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கடையில ஒரு 6-7 பசங்க இருக்காங்க. கஸ்டமர் வந்தாங்கன்னா என்னைய கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க, ஏன்னா நான் தான் சீக்கிரமா எடுத்து கொடுப்பேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நானே எல்லா வேலையும் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். அந்த திங்கிங் எல்லாம் மாத்தினது எஸ் தான். ஏன்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து நான் வெளியில வந்தது, எனக்கு கடையை தவிர வேற எந்த இதுவுமே தெரியாது. நீங்க நான் வந்த முதல் 2000ல நான் கடை ஆரம்பிச்சப்ப சென்னைக்குள்ள அண்ணா நகரை விட்டு எனக்கு வெளியில போக கூட தெரியாத அளவுக்கு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சுக்கிட்டது எஸ்னால தான். ஏன்னா நம்ம இப்ப மேக்சிமம் நான் கடையில இருக்கிற டயத்தை கம்மி பண்ணிட்டேன். நான் வெளியில வெப்சைட் டெவலப் பண்றது, ஆன்லைன்ல இதை எப்படி கொண்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு இப்ப எனக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நான் ஆன்லைன் இது எஸ்ல இருந்து கத்துக்கிட்டு அதுல நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கேன். நான் நல்லா வின் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு எஸ். நீங்க நிறைய மாற்றங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஃபோர் எஸ் ஜாயினிங் எஸ் அண்ட் ஆஃப்டர் ஜாயினிங் எஸ். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டீங்கன்னா நம்ம ராஜேஷ்குமார் தான். அதாவது அவர் வந்து பேசுறதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. இதுல எங்களுக்கு எஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லி சரி எஸ்க்கு வந்து we have chapters in different locations. மதுரையில் 2 சாப்டர் இருக்கு, திண்டுக்கல், ராமநாடு, சிவகாசி, கரூர், சென்னை. எவ்ரி இயர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு பிப்ரவரியில வந்து எஸ் கான்ஃபரன்ஸ்க்கு மதுரையில் கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் காம்படிஷன் பிட்வீன் ஆல் தி சாப்டர்ஸ். இதுல ஒரு டீம் ஈவெண்ட், அதுல ராஜேஷ்குமார் வந்து என் டீம்ல இருக்காரு. சரியா உங்களுக்கு அதாவது அந்த ரிஹர்சல் உங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா அவரோட பங்களிப்பு வந்து உங்களுக்கு பிரமாதமா இல்லை உங்களுக்கு. பட் அந்த ஸ்டேஜ்ல வந்துங்க அன்னைக்கு அந்த கான்ஃபரன்ஸ் அப்ப வந்து அவர் கொடுத்தாரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த இயர்ல வந்து எஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சென்னை சாப்டர் வந்து செகண்ட் வந்தோம். அது காரணமே அவர் தாங்க. சிம்பிளா உங்களுக்கு மெசேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே இயற்கையா நேச்சுரலா பேசுவார். ஒரு ப்ரிப்பேர்டா வந்து உங்களுக்கு பேசுறதுலாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க பேசுறதுல உங்களுக்கு நீ நம்பர்ஸ்ல லீக் அப்படின்னு சொன்னாரு உங்களுக்கு. ஆனா அவர் பிரஸ்டேஷன் வந்து பிரமாதமா இருந்துச்சு உங்களுக்கு. சரியா சார் தேங்க்ஸ் டு தேவகுமார். நல்ல அருமையான ஒரு கிளஸ்டர், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா கண்டிப்பா. ஸோ வி ஹாவ் கிட்டத்தட்ட ஒரு 6 கிளஸ்டர்ஸ் இருக்குது. செக்ரட்டரி கொஞ்சம் கம்ஃபர்ட். இது ஆல்ரெடி வந்து 4 கிளஸ்டர்ஸ் இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் வீக் வந்து வி ஃபார்ம்ட் 1 கிளஸ்டர். தென் அதுக்கப்புறம் டுடே இன்னைக்கு வி ஹவ் ஃபார்ம்ட் 1 more கிளஸ்டர். ஸோ கிளஸ்டருங்கிறதுங்க 7 to 8 பேர் உள்ள ஒரு குழு மாதிரி உங்களுக்கு. இதுல கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு நீங்க இந்த லேர்னிங் எஸ்ல கத்துக்கிறது வந்து இன்னைக்கு நீங்க அப்ளை பண்றதுல ஏதாவது உங்க சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளஸ்டர் மூலமா நீங்க வேலிடேஷன் பண்ணிட்டு நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரலாம். நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் தொழில வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். டாப் லைன் க்ரோத் வராமல் இருக்கும், உங்களுக்கு பாட்டம் லைன் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ கிளஸ்டர்ல வந்தீங்கன்னா அதுக்கு லீடர் வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பாரு. ஸோ யாராவது கிளஸ்டர்ல வராமல் இருக்கீங்களோ, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கிவ் யூர் நேம் டு செக்ரட்டரி. டெஃபினெட்லி உங்களுக்கு வளர்ச்சிக்கு கிளஸ்டர் உபயோகமா இருக்கும். So we have formed 2 clusters. I will ask secretary to introduce both the cluster members and the leaders. Yes.
One cluster we have found with Dr. Mitra. You can come forward and introduce. Another is Mr. Anil. Mr. Name propose introduce Initially, I should thank எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த பிஎம்சி அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் தான் வந்து தாட் வாஸ் இன்டியூஸ்ட் இன் டு மீ இமிடியேட்டாக இது பண்ணேன் அண்ட் ராஜ்குமார் வாஸ் மை ரூம்மேட் ஸோ ஹி இன்ஃப்ளூயன்ஸ் மீ ஆன் அண்ட் ஆஃப் தி ஃப்ளோர் ஸோ நவ் வி ஹவ் had our meeting, first meeting. I just want my cluster members to stand up. There are only 4 members, including me, 5th member. இன்னொரு 2-3 பேர் வரல இன்னைக்கு. So they are my Kannan, Srinivasan, Anthony and Madhusudanan. So இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் இருக்கிறாரு என்னோட கிளஸ்டர்ல. அது போக முரளி and எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறோம். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அட் சேம் டைம் ஒன் மோர் மீட்டிங் வி ஹவ் ஃபிக்ஸ்ட் திஸ் 29th. ஸோ வி வில் பி கிறிஸ்டனிங் ஆன் தட் பர்டிகுலர் டே. அன்னைக்கு தான் பேர் வைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கிளஸ்டருக்கு. ஸோ எனிவே தேங்க்யூ. எல்லாரும் மீட் பண்ணலாம். Good evening. My name is Anil Kumar. இதுவும் நானும் எதுவும் பேர் எதுவும் வைக்கல எங்கள் குரூப்புக்கு. எங்கள் குரூப் மெம்பர்ஸ் கொஞ்சம் வரீங்களா? இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். நீங்கம்மா என்னைக்கு எங்க கிளஸ்டர் இந்த மாதிரி Suja Venkatesan. Suja, into what business? Online. This is the women garments online. Happy evening to all. This is Satyamurthy. I am doing service apartment and paying guest accommodation business in the name of Metro Inn. My office is in Nambakam. I am from Kolattur. Thank you. Stainless steel wholesale. I'm going to other Comstar Automotive. அப்புறம் கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிக்கா பண்ண போறேன். அண்ட் ஐ ஹவ் பீன் செலக்டட் பை மிஸ்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வந்து லீடரா இருக்க சொல்லிருக்காங்க. ஐ வில் டெஃபினெட்லி டூ மை பெஸ்ட் ஃபார் தி ஹோல் இயர்ஸ். நாட் ஓன்லி என்னோட ஃபேக்டரி மட்டும் ஏன்னா நான் இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிசினஸ். எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, நான் இப்போ பார்க்குறேன். பட் லாட் ஆஃப் சேஞ்சஸ். இன்னைக்கு பேசுன மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் திங்கிங்ல பெருமையா சொல்லிக்கல. ஐ ஹவ் டன் மெனி திங்ஸ். அப்பா பண்ண கான்செப்ட்ல தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஐ வில் நெவர் பி இன் த பிசினஸ் நவ். ஸோ பிகாஸ் ட்ரெடிஷ்னலி லூகாஸ் டிவிஎஸ் என்னோட மெயின் இதெல்லாம் கஸ்டமர்ஸ். அதே மாதிரி அந்த டெக்னாலஜியே இப்போ இல்லை. இப்போ நான் வச்சுட்டு இருக்கிற டெக்னாலஜியும் இன்னொரு 5 years கூட இருக்குமான்னு டவுட் தான். இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலேயே சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரெண்ட் கார்ஸ். எவ்ரி கஸ்டமர் வாண்ட்ஸ். 5 மாசத்துக்கு அப்புறம் கார்ல வேற ஒரு ஃபீச்சர் இருந்தால் அந்த காருக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஆஸ்பயர் போடலாம், ஏர் பேக் ஃப்ரீயாக கொடுக்குறான். மற்ற இன்னொரு 6 மாசம் முன்னாடி ஏர் பேக் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். இன்னைக்கு ஏர் பேக் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஆல் திஸ் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் அவர் பிஸ்னஸ். எப்படி வரணும்னா நான் அதுக்கு டைரக்ட்லி ரிலேட்டடே கிடையாது. நான் ஏர் பேக்கே பண்ணல. பட் மை ஷேர் வித் ஃபோர்ட் வில் இன்க்ரீஸ். Not directly as a second tier, third tier, fourth tier supplier. ஏன்னா அவங்க என்னோட இமீடியட் கஸ்டமர் அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. அப்படி வரும். ஓகே, வில் ஆல் திஸ் வில் ஷேர். எங்களோட பிரசன்டேஷன் வரும்போது how we have achieved நான் சார் சொல்றேன். பிகாஸ் there are many people to achieve here. எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். we will share. Thank you so much.